அவன் ஒரு ஏசி வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், நீ என்னடா 3 ஏசியை காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் கால் பண்ணி எங்கள் வீட்டில் 3 ஏசி இருக்குப்பா, 3 ஏசியும் கலத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம டீமும் கிளம்பி போயாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தாங்க கஸ்டமர் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். 3 ஏசியும் ஒரே நாளில் கலத்தி ஒரே நாளில் சர்வீஸ் பண்ணி ஒரே நாளில் அங்கே கொண்டு மாட்டணும். இது வரைக்கும் ஒரு 10 டெக்னீஷியனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம், ஒருத்தரமே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களால் முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. நம்ம விடுவோமா, உடனே கிளம்பிட்டோம். இப்போ மெக்கானிக்கலாம் உங்களால் அந்த 3 ஏசியும் கலத்தி 3 ஏசியும் சர்வீஸ் பண்ணி 3 ஏசியும் ஒரே நாளில் நீங்கள் மாட்ட முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு யாராலையும் முடியாது, நம்ம மட்டும் தான் பண்ணிருக்கோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது காப்பர் பைப்லாம் தாறுமாற எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 10 வெல்டிங் அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரே சாக்காயிட்டு எனக்கு என்னடா பண்ண அப்படின்னு யோசிச்சிருக்கிறதுல சரி ஓகே நம்ம வெல்டிங் அடிச்சலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஏசி சர்வீஸ் உங்கள் வீட்டுக்கும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம 1 மாசத்துலேருந்து 3 மாசம் வாரண்டியோட நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நானும் சைட்டை ஏதோ அசால்ட்டாக நினச்சிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது 3ஆம் மோடி சாம ரிஸ்க் சைட்டு. ஐயோ என்னடா பண்ண அப்படின்ட்டு எப்படியோ நாங்கள் மாட்டி முடிச்சுட்டு எப்படியும் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இருட்டத்துக்குள்ள மாட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மெக்கானிக்கலாக ஒரே நாளில் எத்தனை ஏசி நீங்கள் கலத்தி மாட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. பாய்.